இப்போ கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்கு? let d30 with a relation x less than or equal to y if and only if x divides y find ன்னு சொல்லி இப்படி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்ல தான் அந்த ஆசி டயகிராம நம்ம என்ன செய்ய சொல்றாங்க? டிரா பண்ண சொல்றாங்க. தெரியுதா? லாஸ்ட்ல தான் என்ன சொல்றாங்க? ஆசி டயகிராம டிரா பண்ண சொல்றாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லயே அந்த ஆசி டயகிராம டிரா பண்ணிடணும். ஓகே, சோ d30 அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? ரிலேஷன்ஸ் நல்லா பார்க்கணும். divides x divides y. அப்போ டிவைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா அந்த d30 கால்குலேட் பண்ண போறோம். சில பாடத்துல டைரக்டா d30 கொடுத்துருவாங்க. இங்க வந்து சப்போஸ் தரல அப்படின்னா அந்த மாதிரி போட்டுறணும். 30 எல்லாம் டிவைட் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து 2ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். மினிமம் நம்பர்ல இருந்து 2 15, அடுத்தது 5 3 இப்படி இருக்குது. கரெக்ட்டா? இப்போ நம்ம d30 நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். எல்லா ப்ராப்ளமும் இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இதை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்ம 1 வந்து இதுல உள்ள எல்லா நம்பரையும் என்ன செய்யும்? டிவைட் பண்ணும். 1 வந்து எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும். அப்போ 1 ஃபர்ஸ்ட் போட்டுறணும். சரிதா? இல்ல நான் இன்னும் கொண்டு பிடிக்கணும், என்ன 1 டவுட்டா இருக்கு அப்படிங்கிறவன் திரும்ப இதை 3ஆல டிவைட் பண்ணி போட்டாச்சுன்னா எங்க வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துச்சு? 1 வந்துச்சு. சோ 1, அடுத்தது யார் இருக்கான்னு பார்க்கணும். யாரு? 2. நெக்ஸ்ட் அடுத்த லோயஸ்ட் நம்பர் 3, அடுத்தது 5. இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா 2 into 3 என்ன வரும்? 6. ஏன்னா அடுத்த ஆர்டர் படி போகணும். 6 எடுத்துனா அடுத்த ஆர்டர் போடும்போது 2 into 5 என்ன வரும்? 10. நெக்ஸ்ட் அடுத்தது நல்லா பார்த்துக்க. வேற 5 into 3 என்ன வருது? 5 into 3 என்ன வருது? 15. அடுத்தது 15 எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது 2 into 5 into 3 30. ஆவனா ரவுண்டா அடிச்சது. இப்ப பாரு நம்ம கொடுத்த செட் வந்துட்டா. புக்க பாத்தியா? ஓ क्वेश्चनல இப்படி டைரக்டா கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா நீ என்ன செய்வ? இந்ததான் மெத்தட். அழகா போட்டுறோம். தெரியுதா? ஒரு நம்பர் மிஸ் ஆனாலும் மொத்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த மாதிரி அழகா அப்படி கொண்டு வரும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இங்க வாங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? முதல்லயே டயகிராம கொண்டு வந்துடணும். டயகிராம பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? இது மற்ற ரிமைனிங் அந்த 4 क्वेश्चंसக்கு ஆன்சர் எடுத்துடலாம். சரிதா? டயகிராம் போடும்போது ஃபர்ஸ்ட் ரஃபா எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோயஸ்ட் நம்பர்லாம் ஸ்டார்ட் ஆகுதுல, ஃபர்ஸ்ட் 1 வந்து இதுல உள்ள எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும். ஏன்னா ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டிவைட்ஸ். 1 வந்து என்ன செய்யும்? இதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் என்ன செய்யும்? டிவைட் பண்ணுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1 வந்து கீழே போடணும். சரிதா? 1 வந்து எல்லா நம்பரையும் என்ன செய்யும்? டிவைட் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்தது பிரைம் நம்பர்ஸ்னு ஒரு செட் வரும். எல்லா பாடத்திலையும் பிரைம் நம்பர்ஸ் ஒரு செட் வரும். தெரியுதா? அப்போ பிரைம் நம்பர் செட் வரும்போது கேர்ஃபுல்லா போடணும். இதுல 2 3 5 இந்த 1 வந்து என்ன செய்யும்? 2 என்ன செய்யும்? டிவைட் பண்ணுமா? உடனே ஒரு கனெக்ஷன். இந்த 1 வந்து 3 என்ன செய்யும்? டிவைட் பண்ணும்ல, அப்படியே ஒரு கனெக்ஷன். அதே 1 5 என்ன செய்யும்? டிவைட் பண்ணும். 5 என்ன செய்யும்? டிவைட் பண்ணும். அடுத்தது பாரு, இப்போ இதோட கதை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் அடுத்த ஆர்டர். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபார்ம்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கீழெல்லாம் லோயர் எலமெண்ட்ஸா வரணும். பட் டிவிசிபிள் வந்தாதான் அது கூட கனெக்ஷனே கொண்டு வரணும். இல்லைன்னா கனெக்ட் பண்ணக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாரு. 6 10 15 இருக்கு. கரெக்ட் தானா? இதுல நீ பார்த்தாச்சுன்னா நல்லா தெரியும். 15ங்கிறத யாரெல்லாம் இதுல டிவைட் பண்ணிடுவாங்க? 3யும் 5 என்ன செய்யும்? 15 டிவைட் பண்ணிரும். ஸோ டிவைட் பண்ணனால அந்த டேர்மை வந்து என்ன செய்யணும்னா இதுல போட்டுருணும். இதுல போட்டா கரெக்டா இது 15. நம்ம இது ரஃப் டயக்ராம் தான். என்னதான் மெயின் டயக்ராம் போட்டு போறோம். எல்லாரும் டைரக்டாவே மெயின் டயக்ராம் அப்ளிகபிள் ஆயிரும். தெரியுதா? டிஃபைன் பண்ணிருக்கு இல்ல. இங்க இருந்து கனெக்ஷன் கொண்டு போகணுமா? ஏன் 2 வந்து 15 டிவைட் பண்ணுமா? கால்குலேட்டர் அடிச்சு போகிறோம். பாயிண்ட் சம்திங் வந்தா நாட் டிவைசர், பாயிண்ட் சம்திங் வரலன்னா டிவைசர். அவ்வளவுதான், வேற எங்கேயுமே போகக்கூடாது. ஒரு நம்பரை டிவைட் பண்ணுதா இல்லையா நம்ம கையில கால்குலேட்டர் இருக்கு, அடிச்சு பார்க்கணும். பாயிண்ட் சம்திங் வந்தா நாட் டிவைசர், பாயிண்ட் சம்திங் இல்லாம ரவுண்டா வந்துச்சு அப்படின்னா டிவைசர். 2 கொண்டு 10 டிவைட் பண்ணலாமா? போட்டாச்சுன்னா 5 வரும். பாயிண்ட் சம்திங் வருமா? வராது. So 2 is a divisors of 10.
தெரியுதா? டிவைசஸ் ஆஃப் 10. 10 ஓட டிவைசஸ்லாம் 2 வந்துரும். 5 10 ஓட டிவைசஸ் வந்துரும். தெரியுதா? சோ 3 வந்து 15 ஓட டிவைசஸ், 5 வந்து 15 ஓட டிவைசஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? அடுத்தது நெக்ஸ்ட் நல்லா பாத்துக்க. 6 அதானே 6 இதெல்லாம் எடுத்து 6 வந்து 2 டிவைட் பண்ணும். அட் டைம் என்ன செய்யும்? 3 டிவைட் பண்ணும். அப்ப 6 இதுல போட்டுட்டு கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். பண்ணலாமா? பண்ணுதா? அடுத்தது பாரு, இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது 10 இருக்கு. தெரியுதா? அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கொண்டு போறோம்? 15 கொண்டு வந்துட்டோமா? ஆமா 15 கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா 10 இதுல போட்டுட்டோம். சரி, இதுல நம்ம என்ன போடணும்? 6. அதுதானே 10 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவான்னு பாருங்க. யாரெல்லாம் டிவைட் பண்ணுவான்? அப்படியே 10 2 டிவைட் பண்ணும், மறந்துடக்கூடாது. அடுத்தது யார் டிவைட் பண்ணுவான்? 5 டிவைட் பண்ணும். தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து 15 வரைக்கும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 13 மேல கொண்டு வந்துரு. 13 இப்போ பாரு 6 வந்து 13 டிவைட் பண்ணும். கரெக்ட் தானா? 10 என்ன செய்யும்? 13 டிவைட் பண்ணும். 15 என்ன செய்யும்? 13 டிவைட் பண்ணும். பட் இதுல ஒரு பியூட்டி நீ பார்த்தாச்சுன்னா தெரியும். 2 வந்து 3 டிவைட் பண்ணுமா? பண்ணவே பண்ணாது. அதனாலதான் 2க்கு 3க்கு கனெக்ஷன் இல்ல. நீ சொல்லலாம், சார் கனெக்ஷன்லாம் இப்படி வந்துடலாம்ல, 2 வந்து 1 கான்டாக்ட் பண்ணிட்டு திரும்ப இப்படி போலாம்ல. நல்லா பார்த்துக்க, இந்த டயக்ராம்ல எப்பவுமே ரிவர்ஸ் ஃபேக்டர் வரக்கூடாது. ரிவர்ஸ் ஃபேக்டர் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதே போல நல்லா கேட்டுக்க, 5 வந்து 6 டிவைட் பண்ணவே பண்ணாது. கரெக்ட் தானா? 5 வந்து என்ன செய்யாது? 6 டிவைட் பண்ணாது. நீ சொல்லலாம், சார் 5 இங்க போயிட்டு இப்படி போயிட்டு இங்க வந்துட்டு இங்க வரலாமா? அப்போ மேலதான் போகணும். போறதா இருந்தா மேல போயிட்டே இருக்கணும். ரிவர்ஸ் ஆர்டர் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. இதுதான் கண்டிஷன். சரிதா? அதே போல என்ன இருக்குல்ல, இப்படி இப்படி போகணும். மேல இருந்து கீழே வரனாலும் இப்படிதான் வரணும். எப்போதுமே போயிட்டு ரிவர்ஸ் டைம் வரவே கூடாது. அதாவது நார்த்துக்கு போயிட்டே இருக்கிற அப்படின்னா திரும்ப இப்படி வந்தாலும் அது என்ன ஆகும்? டைரக்ஷன் மாதிரி சவுத்துக்கு வந்துடும். தெரியுதா? அப்ப நார்த்துக்கு போனா நார்த்து தான், சவுத்துக்கு வந்தா சவுத்து தான். ஸோ அதான் இந்த டயக்ராம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா நம்பர்ஸை மாத்தி இதுல 2 போடுவாங்க, இதுல 3 போடுவாங்க. பட் டயக்ராம் பார்த்தாச்சுன்னா இப்படி கனெக்ட் ஆகும். அதான் சொன்னேன், ரஃப் டயக்ராம் ஒன்று போடணும். அது பிறகு அதை அரேஞ்ச் பண்ணி ஆர்டரா கொண்டு வந்துடணும். இப்போ D30 கொண்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு 210 இருக்குது. தெரியுதா? 105 இருக்குது. இதுக்கு எல்லாமே நமக்கு வீடியோஸ்லாம் இருக்குது. சரிதா? அப்ப இது வந்து வீடியோ இல்லாத ப்ராப்ளம். இதை பார்த்து என்ன இந்த அசி டயக்ராம் போட்டுட்டோம்ல, என்னமா நம்மளுக்கு அழகா மீதி ப்ராப்ளம்லாம் எடுத்துடலாம். ஸோ இது வந்து அசி டயக்ராம் நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டோம். இதான் அசி டயக்ராம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏன்னா பாரு, அழகா அடிக்கலாம். ஆல் லோயர் பவுண்ட்ஸ் ஆஃப் 10,15 நீ எடுக்கும்போது என்ன செய்யணும்னா இந்த 10ஐயும் 15ஐயும் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். சரிதா? இது ரெண்டு எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். பாரு, 10 வந்து 5ஐயும் கனெக்ட் பண்ணுது, அதே நேரத்துல 15 என்ன செய்யுது? 5 கனெக்ட் பண்ணுது. கரெக்டா? கரெக்டா? நீ 3 எடுக்க முடியாது. 15 3 கனெக்ட் பண்ணுது, 10 கனெக்ட் பண்ணுதா? இல்ல. கேட்ட கொஸ்டின் பார்க்கணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. 10 and 15 அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிதா? சோ 10 and 15 வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதணும். லோயர் பவுண்ட்ஸ் ஆஃப் 10 and 15. 10 and 15 என்னெல்லாம் பார்க்கணும். இது 10, இது 15. 15 5 கனெக்ட் பண்ணுது. அடுத்தது என்னது? 10 வந்து என்னது? 5 கனெக்ட் பண்ணுது. அப்போ 5 எழுதிக்க. 5, அது ஒரு நம்பர். அடுத்தது நல்லா பாத்துக்க, 10 5 வழியா யார் அப்ரோச் பண்ணுது? 1 அப்ரோச் பண்ணுது. 15 through 5 யார் அப்ரோச் பண்ணுது? 1 அப்ரோச் பண்ணுது. அப்போ 1,5. இந்த ரெண்டு தான் யாரோட லோயர் பவுண்ட்ஸ் வருவாங்க? 10 15க்கு. நீ கேட்கலாம், சார் இதுல கீழே வருது இல்ல, 2 எடுக்கலாமா? 2 வந்து 10 தான் டிவைட் பண்ணும், 15 டிவைட் பண்ணுமா? கனெக்ஷன் இருக்கா? இல்ல. 2 எடுக்க கூடாது. 3 எடுக்கலாம்ல சார், அது கீழே தானே வருது. 3 வந்து 15 டிவைட் பண்ணும், பட் 10 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடியது தான் எடுத்துட்டு வரணும். அப்போ டயக்ராம் போட்டுட்டோம் அப்படின்னா அதை பார்த்து என்ன செஞ்சிடலாம், அப்படியே நம்ம கொண்டு வந்துடலாம். சோ லோயர் பவுண்ட்ஸ் ஆஃப் 10 and 15 யார் வருவா? 1,5 ஆர் 1 and 5. இது ஈஸி தானா? அழகா எழுதிடலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் வந்துட்டா நம்மளுக்கு. நெக்ஸ்ட் செகண்ட்,
அதுல இருந்து அழகா போடலாம். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 10, 15 இப்படியும் போடலாம், ஆண்ட் போடாம இப்படியும் போடலாம். இப்போ ரெண்டுலயும் எது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்? ரெண்டுமே லோயர் பவுண்ட். எதோட லோயர் பவுண்ட்? 10க்கு 15க்கும். அது எது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்? 5. எப்படி வருது சரியா? இஸ் 5 முடிஞ்சா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது தேர்ட் கொஸ்டின். இப்போ நான் எடுக்கும்போது எழுதிட்டு இருக்கவனுக்கு அடுத்த வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே தெரியாது. இங்க பாத்துட்டு all upper bounds of 10 and 15, all upper bounds of 10 and 15, all upper bounds. சரி, இப்போ 10 and 15 லோயர் பவுண்ட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ அப்பர் பவுண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் கேட்குறாங்க இப்போ பார்த்து தெரியும். ஸ்கிரீன் இருக்குல்ல, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதோட 10க்கும் 15க்கும் அப்பர் பவுண்ட்ஸ் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. யாரு? 30 இஸ் 30 தான் அப்பர் பவுண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் என்னது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 30. இருக்கதே ஒரு ஆள் தானே, அப்ப அவரு தான். ஸோ fourth one, least upper bound of 10, 15 போட்டாலும் போதும், இப்படி ஆண்ட் போட்டாலும் ஒண்ணுதான், எல்லாமே ஓகே தான். தெரியுதா? இஸ் 30. லீஸ்ட் அப்பர் பவுண்டும் அதே தான். தெரியுதா? ரெண்டுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டும் அதே தான். நெக்ஸ்ட் டிரா தி அசி டயகிராம் நம்ம போட்டுட்டோம். ஏன் நம்ம முதல்ல போட்டோம்? அதை போட்டாலே எல்லாமே வந்துரும்னு சொல்லி போட்டோம். தெரியுதா? இதான் நம்ம டெக்னிக். ஓகே, எழுது.